இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடியது ஒரு தொழில்நுட்ப ரீதியான படிப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து இங்கே சொன்னாங்க, நம்ம தேசிய அளவில் மிக சிறப்பு வாய்ந்த பெயர் பெற்ற நிறுவனம்னு. தேசிய அளவில் இல்லை, உலக அளவில் நீங்கள் ரேங்கிங் மதிப்பீடு போட்டிங்கன்னா அந்த ஐஐடிகள் தான் முன்னிலையில் நிற்கும். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி, அதுலேயும் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் வந்து ரேங்க்லேயும் சரி, மற்ற வேறு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயும் டாப்பஸ்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய அந்த ஐஐடி மெட்ராஸ்லேருந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து வருகை புரிந்து தன்னம்பிக்கை பேச்சையும் கொடுத்து அட்மிஷன் எப்படி சேர்றதுங்கிறது குறித்து விளக்க வருகை புரிந்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி ஐஐடிக்குன்னு ஒரு 2 எக்ஸாம் இருக்குது. அவர் சார் சொல்லுவார், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய மெயின் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அது பாஸ் பண்ணி அதற்கடுத்து அட்வான்ஸ்டு எக்ஸாம்னு ஒன்று இருக்குது செகண்ட் லெவலில். அந்த 2 எக்ஸாமையும் நீங்கள் பாஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஐடியில் வந்து எல்லா ஐஐடிலையும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். கான்பூர், மும்பை, இப்படி பல்வேறு இடங்களில் இருக்க ஐஐடியில் உங்கள் விருப்பத்தின் பேரில் கவுன்சிலிங்கில் நீங்கள் அந்த காலேஜில் என்ன படிப்பு சேரணுமோ அந்த மாதிரி சேர்ந்து படிக்கலாம். பொதுவாக ஐஐடியில் படித்த யாருமே வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் கீழே போயோ அல்லது வேலை இல்லாமலோ எங்கேயும் இருந்ததில்லை. தமிழ் புதல்வன் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா திட்டம் கொடுக்குறாங்க, உதவித்தொகையாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வந்து +2 முடித்து அரசு பள்ளியில் படித்து போகிறவங்களுக்கு புதுமை பெண்ணுன்னு ஒரு திட்டம். அதே தவிர காலேஜ்லேயும் பள்ளியிலும் படிக்கும்போதே திறன் வளர்ப்பு திட்டம் இருக்குது. நான் முதல்வன் ஒரு திறன் வளர்க்கக்கூடிய முயற்சி திட்டம். அதில் வந்து பல்வேறு நிறுவனங்களும் இப்போ ஐஐடி இருக்கிற மாதிரி வேறு கம்பெனிக்காரங்க வேறு நிறுவனங்கள்லாம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை ஒரு முழு திறனாளியாக வெளியே அனுப்புகிறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்து. அதே மாதிரி பள்ளிகளில் படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு அது ஐஐடியில் சேர்ந்தாலும் சரி, அந்த நம்ம வள்ளுவர் கல்லூரி மாதிரி கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி, எதில் சேர்ந்தாலுமே எதிர்காலம் வந்து உங்களை காத்து கிடக்கு. இப்போ வந்து ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு கதவு மூடினா 1,00,000 கதவு திறந்து கிடக்கு. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸு, பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்னுலாம் இருக்குது. இப்போ இருக்க காலத்துக்கு தேவையான படிப்புகள், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அதுவும் ஒரு முக்கியமான படிப்புகள். அந்த படிப்புகளை படித்தா நீங்கள் என்னென்ன வேலைக்கு போகலாம், என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சார் சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்னைக்கு வள்ளுவர் கல்லூரியில் தாளாளர் செங்குட்டன் ஐயா அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்மளை மீட் பண்ண வந்திருந்தாங்க. ஆனால் என்னால் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியல. அன்றைக்கி ஐஐடியோட இயக்குனர் காமக்குடி ஐயாவை சந்திச்சிருந்தாங்க. அப்போ பேசும்போது எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும், எங்கள் கல்லூரியில் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கே இந்த வாய்ப்பை உருவாக்கணும்னு பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், முதல்ல உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்குங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி 3 மாதத்தில் என்னுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் என்னுடைய மாணவர்கள் இல்லை, நம் கரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வியை எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் என்னுடைய மாணவர்கள் சொல்லி இன்னைக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்காருன்னா அவருக்காக ஒரு நல்ல கைத்தட்டல நம்ம எல்லாரும் கொடுக்கலாம் இல்லையா? எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ல நம்பர் 1 ரேங்கிங்ல கடைசி 6 வருஷமா இருக்கக்கூடிய ஐஐடியில் பட்டப்படிப்பு படிக்கிறதுனா அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் 12ஆம் வகுப்பு பள்ளி பாடத்தை படித்து பிடிச்சிட்டு இருக்கும் போதே ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜேஇன்ற ஒரு நுழைவுத் தேர்வுக்கு எதிர்கொள்வாங்க. முதல் எக்ஸாமினேஷனோட பேர் ஜேஇ மெயின்ஸ். இப்போ 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அந்த இப்போ இருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துலேயே அப்ளை பண்ணிட்டு ஜனவரியில் எக்ஸாம் எழுதலாம். முதல் பேப்பர் ஜேஇ மெயின்ஸ்க்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 16 லட்சம் மாணவர்கள் அந்த போட்டித் தேர்வுக்காக எதிர்கொள்றாங்க. அப்படி 16 லட்சம் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு எதிர்கொள்றதுல இருந்து 2.5 லட்சம் மாணவர்கள், அதாவது 2.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த லெவலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. அந்த எக்ஸாமினேஷனோட பேர் தான் ஜேஇ அட்வான்ஸ். அப்படி அந்த 2வது எக்ஸாமினேஷன் ஜேஇ அட்வான்ஸ் வந்து மே மந்த் ஜூன் மந்த்ல நடக்கும். உங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மே ஜூன்ல நடக்கக்கூடிய ஜேஇ அட்வான்ஸ் எழுதின அந்த 2.5 லட்சம் பேர்ல இருந்து ஒட்டுமொத்தமா 800 சொச்சம் மாணவர்கள் மட்டுமே, அதாவது 1000க்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே ஐஐடி மெட்ராஸில் தனது பட்டப்படிப்பை படிக்க முடியும். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை. கிட்டத்தட்ட 16 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம பிடெக் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவோம், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கலா இருக்கட்டும், ஓஷியனா இருக்கட்டும், பல்வேறு துறைகள் இருக்கு. அப்படி இந்த துறையில இன்னைக்கு இருக்க உங்களோட கனவுகள்ல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னு இருக்கும். ஆனா ஐஐடியில் சேரணும்னா உங்களுடைய மதிப்பெண்கள் மட்டும்தான் ஐஐடியில் நீங்க என்ன பட்டப்படிப்பு எடுக்க முடியுன்றதை தேர்ந்தெடுக்குமே தவிர உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது. முதல் 100 ரேங்க் உள்ள இருக்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அந்த விஷயத்தை உடைப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் திட்டம். எல்லாருக்குமே வரும். ஸோ அதில் வந்து அந்த டொமைன் என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன, எலக்ட்ரானிக் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாமே இதில் மென்ஷன் ஆயிருக்கும்.
அதுக்கு கீழே இதோட வெப்சைட்டும் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த வள்ளுவர் காலேஜஸில் ஒரு பிஓசி வந்து இதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கரூர்லேருந்து இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, டவுட் கிளியரிங் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வள்ளுவர் காலேஜில் ஒரு பிஓசி இருப்பாங்க. இவங்க உங்களுக்கு அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை எடுத்து பண்ணுவாங்க. ஆன்லைன் கோர்சஸ் டைம்லாம் சார்? அதான் எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோன்றதுனால நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். டவுட் கிளியரிங் மட்டும் செஷன் டெய்லி நடக்கும். அதுக்கான டைமிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே ஆஃப்டர் 7க்கு மேலே தான் இருக்கும். ஆஃப்டர் 7க்கு மேலே தான் இருக்கும். 1 hour கோர்ஸ் சார்? ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் 1 hour இருக்கும். அப்படி தான் இருக்கும். அது பிரச்சனை ஏதோ ஒரு 1 hourல நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆமாம். இப்போ அவங்களுக்கு எதுல டவுட் இருக்கோ அதை மட்டும் அவங்க சூஸ் பண்ணி வந்துக்கலாம். ஐஐடில இருந்து ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபோரம்லயே டவுட் என்ன வேணாலும் போடலாம். அங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க, அல்லது ஃபேக்கல்டிஸ் அல்லது ப்ரொஃபசர் அல்லது இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து அவங்க டவுட் கிளியர் பண்ணுவாங்க. அது ஆன் டைம் எப்போ வேணாலும் பண்ணிக்க முடியும். ஓகே சார். அதே போல அந்த வீக்லி ஒன்ஸ் எக்ஸாம்ன்றது வந்து எவரி சண்டே அசைன்மெண்ட்ஸ் அவங்க படிக்கிற இடத்துலயே அதுலயே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சண்டே வராது, ஃப்ரைடே வரும். ஃப்ரைடே வரும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கிளாரிஃபிகேஷன். ப்ளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் 11 கிளாஸ் 12 என்ன கிரேடா இருந்தாலும் பண்ணலாம். உங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட பண்ணலாம், உங்க பேரண்ட்ஸ் கூட பண்ணலாம். யாராவது கேள்வி கேட்பாங்க இல்லையா, நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி படித்தோம், நீ எல்லாம் என்னடா படிக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நடந்திருக்கு. ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவங்க பையன்கிட்ட கேட்டிருக்காரு, நான்லாம் எப்படி படித்தேன் தெரியுமா, நீ எல்லாம் என்ன பண்ணுறேன்னு கேள்வி கேட்டே இருந்திருக்காரு. அந்த பையன் சொல்லியிருக்கான், ஐஐடியில் பிஎஸ் டிகிரின்னு ஒன்று இருக்குது, நோ ஏஜ் லிமிட்டு, நீயும் படிக்கலாம் நானும் படிக்கலாம், வாப்பா 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினது பையன் தான், அப்பா கம்மியான மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ தான் இன்றைக்கி இருக்கிற எக்ஸாமினேஷனாக என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ கரண்ட்டாக 87 இயர்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட் கேரளாலேருந்து ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு. 87 வயசில் ஒருத்தர் படிக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டத்தை இங்கே எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். அது என்னன்னா, வள்ளுவர் கல்லூரியில் இன்னையிலிருந்து 1 நாள் 1 ரூபாய் திட்டம் அறிவிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு உண்டியல் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பேரில் அவங்களோட கிளாஸ் ரூமில் இருக்கும். அந்த கிளாஸில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் இந்த உண்டியலில் 1 ரூபாய் அவங்க போட்டுக்கிட்டே வருவாங்க. ஒரு மாதம் சேரும்போது அது ஒரு 30 ரூபாயாக இருக்கும். அந்த 30 ரூபாய் பல்வேறு விஷயங்களை மாற்றும். அதாவது இல்லாதவர்களுக்கு பசியை ஆற்றலாம், ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், இயற்கைக்கு இன்றியமையாததாக இருக்கலாம், ஏழை கல்விக்கு கரம் கொடுக்கலாம், பழங்குடியினருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், பேரிடர் காலத்தில் பேருதவியாக இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு மறு வாழ்க்கை அளிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த 1 ரூபாய் மாற்ற போது. இந்த 1 ரூபாய் அவர்கள் சேமிப்பது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கு கொடுத்து அவர்கள் கையாலே கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இந்த வள்ளுவர் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியரோட முன்னிலையில் இதை நம்ம துவங்கி வைக்க போகிறோம். சூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட்டடாகவே இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோட மெயின் எய்ம் வந்து ஐஎஃப்எஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுறது சார். நான் வந்து ஐஎஃப்எஸ்ல நம்ம எப்படியா இருந்தாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு ஒரு பிலீஃப் இருந்துச்சு. ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு பேக்கப் தேவை தானே சார் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது. அதனால நான் ஜேஇ ஃபோக்கஸ் பண்ணான்னு நினச்சேன் சார். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் சஜஸ்டட் தட் இஃப் யூ ஃபோக்கஸ் இன் ஜேஇ வி கான்ட் ஃபோக்கஸ் ஆன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். So that what I decided is we only to focus full time on JEE. ஆனால் இந்த ப்ரோக்ராமால் எனக்கு எந்த மோட்டிவ் கிடச்சுன்னா நம்ம 2யும் சைமல்டேனியஸாக பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணலான்னு கிடையாது.